உதவுங்கரம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நான் நமது உதவுங்கரம் திட்டத்தின் ரெஃபரல் இன்கம்ல ஏன் ரெஃபரல் இன்கம்னு ஒன்று வச்சிருக்கிறோம்னா, நம்ம திட்டத்தில் சேரும்போது ஆட்கள் சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். ரெண்டு விதமான ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கிறோம். அதில் ஆட்கள் சேர்க்காதவங்களும் நம்ம திட்டத்தில் சேரலாம் அப்படிங்கிறது ஒரு இது. பிற திட்டங்களில் இல்லாத ஒரு அம்சம் நம்ம வச்சிருக்கிறோம். இன்னொன்று அப்படின்னா, ஆட்கள் சேர்க்கறதுனால என்ன எங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்பீங்க. அதுக்கு பதில் தான் இந்த ரெஃபரல் இன்கம். நம்ம திட்டத்தில் முதல்ல 14 வகையான இன்கம் இருக்குது. அதில் பெரும்பான்மையான வருமானம் ஒரு 8 விதமான வருமானம் இந்த ரெஃபரல் இன்கம் வழியாக தான் கிடைக்கும். 14 வருமானத்தில் இந்த ரெஃபரல் இன்கம்க்கு மட்டும் நம்ம 8 விதமான வருமானம் நம்ம கொடுக்கணும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம பார்க்குறது ஸ்பாட் இன்கம், ரெண்டாவது ஸ்பான்சர் இன்கம், மூணாவது வீக்லி இன்கம். அதில் ஸ்பாட் இன்கம் அப்படின்னா, நம்ம ஒரு நபரை சேர்க்குறோம், சேர்த்தா உடனே உங்கள் சேர்த்த அடுத்த செகண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபாய் வந்துடும். அதுதான் ஸ்பாட் இன்கம். இதை நம்ம ஒரு வேலை வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகாதவங்க, வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம திட்டத்தை 4 பேர்கிட்ட எடுத்து சொல்லி 2 பேரோ 4 பேரோ நீங்கள் சேர்க்குறேன்னு வைங்க, அன்னைக்கு நீங்கள் ஒரு 200 ரூபா அல்லது 400 ரூபா உங்களுக்கு பாக்கெட்டில் வந்துடும், அன்னைக்கே கிடச்சிடும். அதை நீங்கள் உங்கள் வீட்டு செலவுக்கோ ஒரு அத்தியாவசிய செலவுக்கோ பயன்படுத்துறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வேலை வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பாட் இன்கம்மை நம்ம வச்சுருக்கிறோம். அதையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது அடுத்தபடியாக ஸ்பான்சர் இன்கம். இந்த ஸ்பான்சர் இன்கமில் நீங்கள் ஒரு நபரை சேர்த்தா உங்களுக்கு ஸ்பாட் இன்கம் கிடைக்கும். நீங்கள் 10 நபரை சேர்க்குறேன்னு அதுக்கும் ஸ்பாட் இன்கம் உண்டு. அது போக உங்களுக்கு 2000 ரூபா வெகுமதியாக கிடைக்கும். 22 பேர், அதாவது உங்கள் டோட்டலில் உங்கள் டைரக்ட் ரெஃபரலில் 22 பேர் வரும்போது திருப்பி ஒரு 4000 ரூபா கிடைக்கும். 51 நபர் உங்கள் டைரக்ட் ரெஃபரலில் வரும்போது திருப்பி ஒரு 4000 ரூபா கிடைக்கும். திருப்பி 73 பேர் உங்கள் டைரக்ட் ரெஃபரலில் வரும்போது உங்களுக்கு 4000 ரூபா திரும்பவும் கிடைக்கும். 99 பேர் உங்கள் டைரக்ட் ரெஃபரலில் வரும்போது திரும்பவும் ஒரு 4000 ரூபா கிடைக்கும். அப்படி ஒரு 100 பேர் நீங்கள் சேர்க்குறேன்னு வைக்கிங்க. 100 பேர் நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த வெகுமதியாக மட்டும் 18000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக ஸ்பாட் இன்கம் வழியாக ஒரு 10000 ரூபா. அப்படி ஒரு 28000 ரூபா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி செஞ்சு இதை ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நம்ம திட்டத்தை வழியாக தந்திருக்கிறோம். அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக நமக்கு வீக்லி இன்கம். இந்த வீக்லி இன்கம் 2 விதத்தில் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு ஆளை சேர்த்தா வீக்லி இன்கம் 51 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆளுக்கு 10 பேரை சேர்த்தா நீங்கள் ராயல் வீக்லி இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. அதே நேரத்தில் வீக்லி இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. ராயல் வீக்லி இன்கமுக்கு உங்களுக்கு 100 ரூபா, வீக்லி இன்கமுக்கு 50 ரூபா. அப்போ நீங்கள் ராயல் வீக்லி இன்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வீக்லி இன்கம் செலக்ட் ஆகிறதுனாலையும் ராயல் இன்கமுக்கு ஒரு 100 ரூபா இருக்கிறதுனால உங்களுக்கு 151 ரூபா உங்களுக்கு மினிமம் கிடைக்கும். ஆட்கள் கூடுதல் சேரும்போது இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்கள் கம்மியாக சேரும்போது அது கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் மினிமம் அப்படிங்கிற ஒரு லெவலில் வச்சுருக்கிறோம். வீக்லி இன்கம்லேயும் அதே மாதிரி தான் மினிமம் 51 ரூபா. இப்போ வருமானம் நமக்கு கம்மியாக இருக்குது, ஆட்கள் குறைவாக சேர்றீங்க அப்படிங்கும்போது, ஆட்கள் அதிகமாக சேரும்போது உங்களுக்கு 51 ரூபாய்க்கு மேலேயும் போகும். ஆட்கள் கம்மியாக சேரும்போது உங்களுக்கு வருமானம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால் அப்படி வேண்டாம்,
அதனால் நமக்கு ரூ. 51 மினிமம் வச்சுக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பிரித்து கொடுத்துட்டு மீதி கிடைக்காதவங்களுக்கு அடுத்த வாரம் முன்னுரிமை கொடுத்து சீனியாரிட்டி படி நம்ம முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த மினிமம் பாயிண்ட் ரூ. 51 வச்சுருக்கோம். அதே மாதிரி ராயல் வீக்லி இன்கமுக்கும் ரூ. 151 வந்து அதுவும் மினிமம் தான். அது இதே மாதிரி தான். அதிகமான ஆளுக்கு சேரும்போது உங்களுக்கு மினிமம் ரூ. 151 அதுக்கு கூடுதலும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆளுக்கு கம்மியாக சேரும்போது கீழே போகக்கூடாது, இதோட கம்மியாக கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக ரூ. 151 கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுத்துட்டு மீதி அடுத்த வாரம் நம்ம வருஷப்படி சீனியாரிட்டி படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம வீக்லி இன்கம் வாங்குறவங்க வாரத்தில் 4 நாட்கள் நம்ம மீட்டிங்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனை நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கூட்டத்தில் வந்தால் தான் நம்ம திட்டங்களை நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி இருக்கும், ஆனால் நாங்கள் எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் விளக்கம் கிடைக்கும். அது போக ஒரு உற்சாகமும் கிடைக்கும். 4 பேர்கிட்ட அதை எடுத்து சொல்கிறதுக்குள்ள வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அந்த எண்ணமும் உங்களுக்கு உருவாகும். அப்போ நீங்கள் மீட்டிங் வந்தால் தான் இந்த எண்ணத்தை நாங்கள் உருவாக்குவோம். நாங்கள் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் உருவாகி அதை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தர்றதுக்கு தான் இந்த மீட்டிங் நம்ம வச்சுருக்கோம். அதனால் வீக்லி இன்கம் 1 வாங்குறவங்க, ஒரு ரெஃபரல் பண்ணவங்க வாரத்துக்கு 4 நாள் கண்டிப்பாக நீங்கள் மீட்டிங் வரணும். அப்போ தாங்க உங்களுக்கு வீக்லி இன்கம் 1 கிடைக்கும். அதே மாதிரி ராயல் வீக்லி இன்கம் ரூ. 151 வாங்குறவங்க, அதாவது 10 நபர்களை ரெஃபரல் பண்ணியிருந்தவங்க வாரத்தில் ஒரு நாள், அதாவது சனி ஞாயிறு இந்த 2 நாளில் ஒரு நாளாவது அவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கணும். எல்லா நாளும் வர்றதுன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கது. எல்லா நாளும் வர்றவங்களுக்கும் பரிசு கொடுக்குறாங்க. எல்லா நாளும் வர்றவங்களுக்கும் பரிசு உண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுபோக உங்களோட ராயல் வீக்லிக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆனாலும் இந்த வாரத்தில் ஒரு நாள், சனி ஞாயிறில் ஒரு நாள், உங்களுக்கு வசதிப்பட்ட ஒரு நாள் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் கலந்துருங்க. இது எதுக்குன்னா நம்ம திட்டத்தை மேலும் மேலும் மெருகூட்டி உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும். இதனால் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். அது அதிகமாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க உங்களுக்கு அது அது ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்து அதை 4 பேர்கிட்ட சொல்லுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படி வாய்ப்பாக அமையும் போது என்ன ஆகுது, உங்கள்கிட்ட அந்த ஆளுக்க வந்து சேரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு வருமான வாய்ப்பும் கூட கிடைக்குது. அதனால நீங்கள் மீட்டிங் வாங்க, வந்து இங்கே சொல்கிறத அனைவரும் சொல்கிறத கேட்டு நீங்கள் உங்களைத்தானே நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறாக நமக்கு ரெஃபரல் இன்கம் மற்றும் ஒரு 8 வகை இன்கம் நமக்கு நம்ம திட்டத்தின் வழியாக நமக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பினை எனக்கு தந்து அனைவரும் பயன்பெறும்படியாக கூற எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இன்று நமது உதம்கரம் திட்டத்தின் முழு விளக்கத்தையும் நாம் ஒவ்வொருவராக ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை பற்றி பேச கேட்டோம். அதுபோக நமது அனைவருக்கும் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒரு யூஎம் பிரைட் எல்இடி ஏசிடிசி இன்வெர்டர் பல்ப் அப்படிங்கிறத நம்ம ஒரு சிறு தொழில் மாதிரி தொடங்கி அதை ஒரு விற்பனை செய்கிற நிலைமையும் உருவாக்கியிருக்கிறோம். விருப்பப்படுறவங்க இதை வாங்கி நீங்கள் உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீடுகளுக்கோ கொடுத்து ஒரு சின்ன வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு கெட்டு போகிற சாதனம் இல்லை, அது போக 1 வருட கேரண்டியே இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக நமக்கு இந்த உதவும் கரம் திட்டத்தை போல் இந்த பல்பு செய்கிறதுக்கும் நீங்கள் பங்குபடலாம். பல்பு செய்கிற இந்த இதுலேயும் நீங்கள் 5000 ரூபா, ஒரு யூனிட் வந்து 5000 ரூபா, அதுலேயும் நீங்கள் இணைந்து அதுலேயும் ஒரு சின்ன லாபம் நீங்கள் விருப்பப்படுறவங்க பார்க்கலாம். யாருக்கும் எந்த கட்டாயமும் கிடையாது. தேவைப்படுறவங்க பல்பு வாங்கியும் நீங்கள் விற்பனை செய்து நீங்கள் லாபம் பார்த்துக்கலாம். இந்த யூனிட்டை நீங்கள் வாங்கியும் யூனிட் 5000 ரூபா கொடுத்து வாங்கியும் நீங்கள் இந்த 4% மாதம் 4%, அப்புறம் உங்களுக்கு போனஸோட 5000 ரூபா நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டும் 1000 ரூபா போனஸ் மட்டும் 6000 ரூபா உங்களுக்கு திருப்பி தருவாங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க, விருப்பப்படுறாங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுபோக நாளைக்கும் நம்ம திட்டத்தில் இன்றைக்கி நம்ம திட்டத்தில் முழு விளக்கமும் திட்டத்தின் முழு விளக்கமும் இது நடைபெற்றுச்சு. இதுபோல் நாளைக்கும் நம்ம முழு விளக்க கூட்டம் நாளைக்கும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளணும். விஜயராஜ் சார், நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? அந்த
இருக்கு. ஆரம்பிக்க போகுது. இந்த வருஷம் ஆரம்பிக்கல. இந்த வருஷம் 2020 சரி கிடையாது. ஒரு வருஷம் சரி கிடையாது. 2026 ஆரம்பிப்போம். கண்டிப்பா ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கும் போது நீங்க ஐடி போடுங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு 64,000 வருதுன்னு சொன்னோம்னா ஒரு 4 வாரம் நீங்க ஒரு ஆளை சேர்த்த உடனே அவங்க உடனே நம்ம பேங்க்ல இருந்து 64,000 நீங்க வாங்கிக்கலாம். பிறகு நீ உங்களுக்கு பணம் வரும்போது அதை நாங்க கழிச்சிடுவோம். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க 16,200 இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு இது எப்படி போறாங்கன்னு யாருக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலயும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க காணாம போறாங்க. நான் அந்த குழுவூட்டியில 242 வயசு கட்டிருக்கேன். நான் ஒரு வயசா கூட வாங்கல. எல்லாமே அப்படியே கொடுத்துட்டேன். அதே மாதிரி வீடுகளுக்குள்ள 42 வருஷம் கட்டிருக்கேன். அதுலயும் ஒரு பைசா கூட வாங்கல. அப்ப எவ்வளவு லாஸ் ஆகுது பாருங்க. எவ்வளவு நாள் நமக்கு சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா நான் எப்படி சம்பாதியம் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி நான் பரிசீலிச்சிருக்கேன். அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஐடியா கூடவே எல்லாமே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஒரு வயசா கூட ஆகாதவங்க கூட நம்மகிட்ட வந்தோம்னா அப்படி சொன்னாயிடுவான். அது எப்படி வருது அப்படின்னா கோடீஸ்வரன் கூட கோடீஸ்வரன் சேர்ந்தா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடலாம். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் இதெல்லாம். இப்ப நம்ம ஒரு டிகிரிக்கு போறோம், ஒண்ணும் இல்லாதவங்க டீ சாப்பிடுறதுக்கு பணம் கொடுக்குறோம். அந்த முதல்ல யாரும் கூட்டிட்டு போறாங்களோ அவங்க தான் கொடுக்குறாங்க. அது மாதிரிதான் அந்த பணம் அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஒரு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா கீழே ஓடுங்க. கீழே ஓடும்போது எனக்கு நிறைய பணத்தோட சேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி கீழே போடுங்க. அது யார் எடுக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கக்கூடாது. நீங்க பார்க்காம நீங்க போட்டு போயிருங்க. உங்களுக்கு அந்த 10 ரூபாய் எத்தனை 10 ரூபா வந்து சேருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இதுல அப்படியே 227 இன்னைக்கோட அப்படியே நிக்கிறது. எனக்கு என்னன்னு சொல்லி ஒரு ஆள் சேர்த்தவங்க கூட கூட சேர்த்து 52 ரூபாய் வாங்கிட்டே இருந்தாலும் அந்த மாதம் 218 ரூபாய் சேர்ந்துட்டே போகும். உங்களுக்கு ஒரு வருஷம் கூட நீங்க போட்ட படம் வந்துடும்ல. அதை கூட யாரும் செய்யாம இருக்காங்க, வெளியே வராம இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தவங்க என்ன செய்ய முடியும்? நம்ம நிறைய பேர் இருந்தாலும் இதெல்லாம் செய்ய முடியும். சும்மா நான் ஒரு நாள் வட்டிக்கிட்டு இருந்தா நான் மட்டும் வட்டிக்கிட்டு நான் மட்டும் இருக்க வேண்டியதான். பிறகு நம்ம இருக்கிற பணம் எல்லாருக்கும் கொடுக்காதான் நல்லா இருக்கலாம். அதனால இதுல சேர்ந்தவங்க இந்த சேர போறவங்க எல்லாமே கொஞ்சம் ஒத்துழைங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். இன்றைய கூட்டத்தை சிறப்பித்த திரு சுபாஷ் அவர்களுக்கும் திரு சபரிநாத் அவர்களுக்கும் பண்டிட் விஜயராகவன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அத்தோடு நமது திட்டத்தை இன்று அனைவர் கூறியதை அன்போடு பொறுமையோடும் கேட்டு மனநிறைவோடு வீடு செல்ல இருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி இன்றைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.